ஒருமுறை உலகில் பல்வேறு அரக்கர்கள் பூமியை ஆட்டி படைக்கத் துவங்கினர். பல்வேறு தீய சக்திகள் உலகை ஆட்கொள்ளத் துவங்குகின்றன. அதனால் காளி உக்கிரமடைகிறாள். அவள் கட்டுக்கடங்காமல் உக்கிரமாக வலம் வந்தாள். எவரும் தடுக்க முடியாதபடி இருந்தாள். எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்தினாள். அவள் உக்கிரம் தணியவில்லை. அது காரண காரியம் தாண்டி, அந்த சூழ்நிலைக்கு தேவைப்பட்டதை தாண்டி அனைத்து வரம்புகளையும் மீறிச் சென்றது. அவள் உக்கிரம் தீவிரமடைந்து தணிய முடியாமல் தொடர்ந்து அவள் வெட்டி வீழ்த்தியபடி இருந்ததால் எவரும் அவளை தடுத்து நிறுத்துவதற்கு துணியவில்லை. மக்கள் சிவனை அணுகி, அவள் இப்படி செய்கிறாளே, அவள் உன்னுடையவள், அவளை கட்டுப்படுத்த ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்டனர். சிவனுக்கு காளியை தெரியும் என்பதால் அவளை அணுகினார். ஆக்ரோஷமின்றி அணுகினார். போர்க்கால உணர்வுடன் போகவில்லை. சாதாரணமாக சென்றார். ஆனால் காளியின் சக்தி மிகவும் உக்கிரமாக இருந்ததால் அது சிவனையே சாய்த்துவிட்டது. சிவன் மீது ஏறி நிற்கும்போதுதான் காளி தன் செயலை உணர்ந்தாள். பின் சற்று நிதானமாகி மீண்டும் சிவனுக்குள் உயிர் புகுத்தினாள். சிவன் மேல் காளி நிற்பது போல் சித்தரிப்பது ஒருவர் உயிர் செயல்முறை மீது முழுமையான ஆளுமையுடன் இருப்பதை குறிக்கிறது. இதிலுள்ள கருத்து உங்களால் தெய்வீகத்தை கூட கொன்று மறு உருவாக்கம் செய்திட முடியும். இது வேறு எவருக்கோ நீங்கள் எதையும் சாதித்து காட்ட விரும்பும் சாகசமல்ல. இது உயிர் மேல் நீங்கள் அந்த அளவு ஆளுமை உருவாக்க விரும்புவதால் வருவது. தாந்திரீகம் என்றால் உங்கள் உயிரை முழுவதுமாக கட்டவிழ்த்து மீண்டும் உருவாக்கும் அளவிற்கு உங்கள் மீது நீங்களே ஆளுமை உருவாக்கிக் கொள்வது.